சொல்லி அழைத்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. வல்லமை உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நீர் தகப்பனே நன்மையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நிரம்ப செய்தவரே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் 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 அப்பா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர் காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா பாடல் வேலை அப்பா ஆராதனை வேலை அப்பா தகப்பனை செய்தி பகுதி நிரூபிஜமோ அப்பா தொடர்ந்து நடக்க போகிறதான பெண்கள் கூடுகை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. உடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி நாங்கள் செய்ய போகிற அந்த ஆராதனையை ஆண்டவரை அப்பா நீர் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய இரு கரங்களை எங்கள் மேல் வைத்து எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் குடும்ப தலைவன் தலைவி எல்லாரையும் ஆண்டவரை அப்பா அந்த நாளில் அளவில்லாதபடி உம்முடைய கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் சுகத்தினாலும் அப்பா உம்முடைய அன்பினாலும் ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்பி அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாவையும் நீங்கள் மதுரமாக நீர் மாற்றி அற்புத அடையாளத்தோடு இந்த இடத்துலேருந்து கடந்து செல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் அப்பா தகப்பனே முடிவு வரைக்கும் அப்பா நிறைவு ஜெபம் வரைக்கும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை அசைவாடட்டும் வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் ஒவ்வொருவருக்கும் செய்யட்டும். இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரித்து இந்த காலை நேரத்திலே நாம் எல்லாரும் நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் விடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரர் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரர் நெகேமியா ஆவியை அளித்தே. நிட நம்பி கைதயம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. நிட நம்பி கைதயம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. கரங்களை தட்டி பாடுவோமா? தேவர் கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவன் நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தார் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னை உள்ளதே. நடத்தினாரே என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எனக்கு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் ஆமென் அக்களிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன
எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியே இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். ஆமென். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா, தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, ஆமென். வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. கரம் தட்டி சொல்லுவோம். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஆமென். அல்லேலூயா, தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். இன்று ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மறவாதவர், நமக்கு வெற்றிகளை தருகிறவர், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? ஆண்டவர் என்னை ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார், என்னை விட்டு விலகுவதும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். நம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுற மாதிரி இருக்கலாம், விலகிற மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவருடைய கரத்துக்குள்ள தான் நம்ம இருப்போம். ஆமேன். ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாய் நம்மை தாங்கினார், இம்மட்டுமாய் நம்மை கொண்டு வந்தார், இம்மட்டுமாய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய சபையிலே கர்த்தரை நாம் ஜீவனோடும் பலத்தோடும் ஆராதிக்க வைத்திருக்கிறாரே. அதற்காக மீண்டும் ஒரு விசை எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடல் ஒரு விசேஷமான ஒரு பாடல்.
இந்த பாடலை பாடும் பொழுதே ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் நிச்சயமாகவே உணர முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பாடலை எழுதினவங்க யார் தெரியுமா? சாராள் நவரோஜி அப்படிங்கிற ஒரு அம்மா. ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்த ஒரு தாயார். இந்த பாடலை அவங்க என்ன சூழ்நிலையில் எழுதினாங்க அப்படின்னா, எந்த நிலைமையில எழுதினாங்க அப்படின்னா, 20 வயதுல ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வதற்காக அவர்கள் இலங்கை அந்த தேசத்திற்காக அவங்க கடந்து செல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின் டிராவல் இருந்து, ரயில் பயணம், அது வரைக்கும் போய் தனுஷ்கோடியில இறங்கி அங்க இருந்து கப்பல்ல போனோம். அப்போ இந்த கப்பல்ல இந்த அம்மா போறதுக்கு தன்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சோடனே இந்த அம்மா ஊழியத்திற்கு போறது யாருக்குமே பிடிக்கல வீட்டுல. அதனால இந்த இவங்களை எல்லாம் ஒரு பொறாமையா பார்த்தாங்க. இவ இந்த வயசுல ஊழியத்துக்கு போறாளே, யார் போச்சோன்னான்னு சொல்லி இவங்க ரொம்ப வீட்லயும் யாருக்குமே பிடிக்கல. அப்போ இவங்க தேவனுடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. என்ன வேலையில இருந்தாங்க சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலையில அதை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்திற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, இலங்கைக்காக போறாங்க. அப்போ தன்னுடைய அந்த 2 லக்கேஜ் பெரிய பாரம் அதை தூக்கிட்டு ட்ரெயின்ல விட்டு இறங்கி அந்த கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி அங்க நிறைய பேர் இவங்களோட பிரயாணம் பண்ணுவதற்காக அந்த இலங்கைக்கு போறதற்காக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய அம்மா அப்பா அம்மா, தன்னுடைய அண்ணன்மார் தங்கைமார் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இந்த அம்மா கூட யாருமே வரல. இதை நம்ம ஒரு நிமிஷம் பார்த்த உடனே இந்த அம்மா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ பேரை இந்த பிரயாணமா போறதுக்கு வழி அனுப்ப எல்லாரும் வந்திருக்காங்களே, ஆனா இன்னைக்கு நான் தனிமரமா நான் வந்து நிக்கிறேன், என் கூட யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த அம்மாவுக்கு கவலை. என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் அங்க முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே கதறி ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்திற்காக நான் போறேன், ஆனா என்ன வழி அனுப்ப இந்த கப்பல்ல நான் போற போது யாருமே என் கூட வரல ஆண்டவரே, நான் இப்படி நிக்கிறேனே, நான் என்ன செய்யறது, என்னை கைவிட்டுட்டேரான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறி ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர், சாராள் நவரோஜி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்து பார்க்கும் பொழுது கோடான கோடி தேவ தூதர்கள் அந்த துறைமுகத்துல ட்ரம்பட் வாசிச்சு கொட்டு மேளங்களோடு அப்படியே நின்றதை பார்த்த உடனே நமக்கு ஒரே சந்தோஷம். நீ ஏன் கவலைப்படுற, நான் நிக்கிறேன் பாரு, என் தேவ தூதர்கள் எல்லாம் நிக்கிறாங்க பாரு, எப்படி உன்னை வரவேற்று நிக்கிறாங்க பாருன்னு சொன்ன நமக்கு ஒரே சந்தோஷம். இந்த உலகத்துல தன்னை யார் விசாரிச்சாலும் விசாரிக்காவிட்டாலும் ஆண்டவரே நீங்க என்ன வரவேற்க வந்துட்டீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உற்சாகமாய் தன்னுடைய அந்த கப்பலில் ஏறி இலங்கை தேசத்துல போய் வல்லமையாக கர்த்தருக்காக ஊழியம் செய்து பிறகு தமிழ்நாட்டிற்கு வந்து அநேக ஊழியங்களை தேவனுக்காக செய்து அநேக பாடல்களை எழுதியிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கப்பல்ல போகும் பொழுது இந்த அம்மா எழுதின பாடல் தான், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த உலகத்துல என்ன எத்தனையோ ஜனங்கள் என்ன மறந்து போயிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் என்னுடைய குடும்பங்கள் கூட என்ன மறந்து போயிட்டாங்க, என்னுடைய ரொம்ப பிளட் ரிலேஷன் கூட என்ன மறந்து போயிட்டாங்க. ஆண்டவரே, யார் மறந்தாலும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன மறக்க மாட்டீங்க. இன்னைக்கு பலரால் நீங்கள் கைவிடப்பட்டு பலரால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இந்த பாடல் பாடும் பொழுது திறப்பாராக. ஆமேன். தேவ தூதர்களை உங்களுடைய கண்கள் காணும். பல போராட்டங்கள், பல கவலைகள் வழியாக நீங்கள் கடந்து போலாம். ஆனா அந்த கவலைகளை தாங்க, அந்த பாடுகளை சகிக்க கர்த்தர் உங்களுக்கு பூரண பலனை தருவார். ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றில் மேலும் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். அதே தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜெயம் தருவார். ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, யாருடைய தயவால், உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடலை பாடும் பொழுதே ஒருவேளை நீங்க நிறைய பேர்களை கைவிடப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களோடு உங்களுடைய கரங்கள் இணையும். ஆமேன். எல்லா வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியே நீங்க அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த பாடலை பாடும் பொழுதே உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். ஆண்டவரே, அன்று இந்த தாயாரை வழி நடத்தின அதே ஆண்டவர், ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சகாயம் செய்கிறவர். எங்களுக்காக திரள் கூட்ட தேவ தூத சேனைகளை கட்டளையிடுகிற ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கைகளை தட்டி பாடும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் நீங்க அறிக்கையிடுங்க பார்ப்போம். உங்க வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள்
வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமினே. என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலகரத்தாலே பாதுகாப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பயப்படாதே வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோரும் உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோரும் உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணினிரே. நீரறியாயதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை இம்மட்டுமாய் நடத்தினீர், இம்மட்டுமாய் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர், எனக்கு நல்ல பக்க பலமாய் இருந்தீர். ஆண்டவரே வேலை செய்ய நல்ல பலனை கொடுத்தீர். ஆண்டவரே அன்றாட என்னுடைய கடமைகளை செய்ய எனக்கு போதுமான பலனை கொடுத்தீர் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து அப்படியே நம்ம மௌனமா இருக்காதபடிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் உங்களுடைய ஸ்தோத்திரத்தின் சத்தங்கள் கேட்கக்கூடிய நேரம். ஆண்டவர் உங்கள் உதட்டின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் விரும்புகிற தேவன். எத்தனையோ நன்மைகளை கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே, அதை நினைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, அன்பின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேற்றரவாளனே உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து ஒரு மகிமையுள்ள ஒரு சத்தம் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கும். இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர போறீங்க, அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுவோமா? நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ, எப்படியும் நிறைவேற்றி. கரங்களை உயர்த்தி சொல்வோம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற. இப்போ இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஓ ஆமென். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லிக்கொண்டே இருப்போமா? என் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம்.
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இன்னுயிருள்ள நாளெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண உற்சாகமாய் உற்சாகமாய் இன்னும் பலமாய் பலமாய் தேவ மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லார் கரங்களை தட்டி அவருடைய மகிமைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மனதார தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றுமாய் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி சமூகத்திலே எங்களை நாங்கள் பானபலியாய் நாங்கள் வார்க்கப்படுகிறோம். ஆண்டவரே எங்களை முற்றுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளை எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. எல்லா பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வேத பாடம் வாசிக்கிறவர்கள் நீங்கள் முன்பாக வந்து வேத பாடம் வாசிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மாறி மாறி சங்கீதம் வாசிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீத புஸ்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் வாசிப்போம். இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 26 வசனங்கள் 1 முதல் 12 வரை. பக்கம் எண் பழைய ஏற்பாடு 685. சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன்.
நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். வாசிக்கப்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. உட்காருவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். சத்தமா ஒரு 3 முறை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் பிப்ரவரி மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். போன வாரம் வராதவங்களுக்காக நான் அந்த வாழ்த்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் எல்லா வாரமும் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் சரியாக ஆலயத்தில் வந்து ஆராதனையில் இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ சிறு பிள்ளைகளெல்லாம் சண்டே கிளாஸ் கூப்பிட்டு போங்க. மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க பார்ப்போம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் சண்டே கிளாஸ் போங்க. மற்ற எல்லாருமே அப்படியே முன்னாடி வந்துடுங்க. முன் சேருக்கெல்லாம் வந்துடுங்க. எல்லாரும் வாங்க. அப்படி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேர்களுக்கு நீங்கள் வந்துட வேண்டியதான். வாங்க, எல்லாரும் வந்துடுங்க. அப்படி வாங்க வாங்க பிள்ளைகள் வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. வாங்க. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக இந்த ஆராதனை முடிந்தவுடன் பெண்கள் கூடுகை நடைபெறும். அதனால் பெண்கள் எல்லாரும் இருந்து பெண்கள் கூடுகளையும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுச் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் சென்று ஆண்டவரை கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து வானத்து மன்னாவினாலும் காடைகளினாலும் நீர் ஆசீர்வதித்த தேவன், இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த ஆலயத்தில் உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நன்றாய் ஆராதித்து மகிமைப்படுத்தி இப்பொழுதும் கூட ஆண்டவரே வேத வசனங்களை கூட நாங்கள் தியானிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் தேவ இரக்கமும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சரி, நாம் வாசிப்போம். இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிப்ரவரி மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம் ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு விஷயம், இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் சொல்லுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழிகளையும்
அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் புதிய காரியம் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு புதிய நன்மை வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நிச்சயமாக புதிய காரியங்கள் நடக்கும், நிச்சயமாக புதிய நன்மைகள் நடக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன காரியங்களை தான் கர்த்தர் அதில் சொல்லியிருக்கிறார். 18வது வசனத்தை வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என்ன செய்யணும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். முந்தினவைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் முந்தின கவலைகளும் உண்டு, முந்தின தோல்விகளும் உண்டு, முந்தின அவமானங்களும் உண்டு. அதை தான் நினைக்கக்கூடாது. சரியா? முந்தின கவலைகள், முந்தின காரியங்கள், அதை நினைக்காதபடி எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பொழுதும் ஒரு விசுவாசத்தோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற காரியம் ஒரு நன்மைக்காக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறது ஒரு ஆசீர்வாதத்துக்காக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார்னு சொல்லி எப்போவுமே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. எப்போவுமே அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். சகலமும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். அதனால் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சகலமும் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் அது நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். அடுத்தபடியாக இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின பாவ பழக்க வழக்கங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. முந்தின நாட்களில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம், ஆண்டவருக்கு பிடிக்காத பாவங்களை செஞ்சவங்களாம் நம்ம இருந்திருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களில் நம்ம இருந்திருக்கலாம். நம்ம அதை நினச்சி பார்க்கக்கூடாது. இப்போ சில நேரங்களில் நம்ம நினைப்போம், சில நேரங்களில் அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ரொம்ப ஜெபிக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது, எந்த விதத்துலேயும் ஆண்டவரை தேடாதவங்க, கர்த்தரை ஆராதிக்காதவங்க, கர்த்தரை விசுவாசிக்காதவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கிறாங்க, நன்மையாக இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி அல்ல. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்கிற மக்களுக்கு, துதிக்கிற மக்களுக்கு, ஆராதிக்கிற மக்களுக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிக்க தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பணத்தாலேயோ பொருளாலேயோ நம்முடைய செல்வத்தினாலேயோ தங்கத்தினாலேயோ பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அநேக பாடுகளின் வழியாக தான் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள். அப்போ சில நேரங்களில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், இக்காலத்து பாடுகள் நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் வழியாக நம்ம போகும் பொழுது, சில கஷ்டங்கள் வழியாக போகும் பொழுது, சில கண்ணீர்களின் வழியாக போகும் பொழுது ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். மகிமையான நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இந்த நாளில் சில புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், சில புதிய நன்மைகளை செய்ய போகிறார். அதனால் பழைய பாவ வாழ்க்கையை நினச்சி பார்த்து, நம்ம பழைய காலத்தில் இப்படி பாவங்களில் இருக்கும்பொழுது கூட நம்ம நல்லா இருந்தோம், இப்போ இன்றைக்கி ஆண்டவரை தேடும் பொழுது தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத எந்த விசுவாசியும் எந்த காலத்திலையும் நினைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? நினச்சிருக்கீங்களா? சும்மா பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நினச்சிருப்போம். அதான் மனுஷன், நினைக்காத ஆள் இல்லை. நினைச்சாலும் கர்த்தரை பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் அதனால தான் சொல்லிட்டார், கொஞ்சத்து உண்மைன்ட்டார், கொஞ்சம் பலன் அப்படின்ட்டார். அதை தான் ஆண்டவர் பார்க்கார். கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் பலன், இதை தான் பார்க்கார். ஏன்னா மனிதன் தான் அவன் பலவீனமானவன் தான். ஸ்திரீகள் தான் பலவீன பாண்டம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. எல்லா மனிதர்களும் பலவீனங்கள் உண்டு.
எல்லாருக்கும் விசுவாசத்தில் பலவீனங்கள் வரலாம், உடல் ரீதியாக சோர்வுகள் பலவீனங்கள் வரலாம், எல்லா ஆவிக்குரிய பலவீனங்கள், பலன் குறைந்த ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன். அதனால இந்த பிப்ரவரி மாதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், கடந்த நாட்களுடைய கண்ணீர், கடந்த நாட்களுடைய கஷ்டங்கள், கடந்த நாட்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. கடந்த நாட்களில், கடந்த 2025 வருடம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிச்சிங்களோ, என்னென்ன நிலைமைகள் வழியாக கடந்து வந்தீங்களோ எங்களுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் சில காரியங்கள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பழைய பாவ காரியங்கள், பழைய விஷயங்களெல்லாம் நீங்கள் நினச்சி அதை நீங்கள் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கானானை நோக்கி சுதந்திரித்து போனாங்க. அப்போ போகும்போதே என்ன சொன்னாங்க? நாங்கள் அந்த எகிப்திலே இருந்தோம்னா நல்லா இருக்கும். அங்கே அங்கே என்ன இருந்துச்சு? வெங்காயம் இருந்துச்சு, கொம்மட்டிக்காய் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, மச்சங்கள் இருந்துச்சு. அப்படிலாம் என்ன சொன்னாங்க? பழசையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பழசை திரும்பி பார்த்து எல்லாரும் போனாங்களா? ஒரு ஆள் கூட போகல. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பழைய பாவ வாழ்க்கை, பாவ காரியங்களை நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாட்களில் தேவ சமூகத்தில் எப்படியாவது நீங்கள் ஆராதிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு வந்துடணும். அது உங்களை நாளுக்கு நாள் உங்களை பார்த்திங்கன்னா மகிமைக்கு மேல் மகிமை அடைய செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சில காரியங்களை இன்றைக்கி கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷன் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் மேல். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேத வசனம். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான். சரி, எத்தனை பேருக்கு தெரியும் உள்ளான மனுஷன் என் வாழ்க்கையில இருக்காங்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும் உள்ளான மனுஷன்? உள்ளான மனுஷன் இருக்கானா? உள்ளுக்குள்ள மனுஷன் இருக்கானா? இருக்கிறானா? டவுட்டா இருக்குதா? மனசாட்சி ஒரு உள்ளான ஒரு மனுஷன். ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, அப்போ ஆவிக்குரிய மனிதன். அப்போ புதிதா முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில மனசாட்சி ஒரு மனுஷன். எத்தனை பேர் மனசாட்சிக்கு கட்டுப்படுறீங்க? மனசாட்சிக்கு கட்டுப்படுறீங்கன்னு சொல்றவங்க ஒருத்தர் கூட மனசாட்சி பேசினதே இல்லையா? ஒருத்தர் கூட மனசாட்சி பேசினதே இல்லையா? எல்லாம் அடிக்கடி மனசாட்சி தான் பேசும். மனசாட்சின்னு சொன்னா கூட நீங்க கிருபையாய் பெற்றிருக்கிற ஆவியானவர், உங்க வாழ்க்கையில் நீங்க கிருபையா ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க. அந்த ஆவியானவரும் அந்த உள்ளான ஒரு மனுஷன். ஆவியானவரும் உங்களுக்கு பலத்த காரியத்தை செய்கிறவர். அப்போ ஆவியானவரும் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் ஏற்று நடத்துகிறவர். அப்போ அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும், திடன்படணும், பலப்படணும், தைரியப்படணும். ஆமா, நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பிசிக்கலா உங்களுக்கு எவ்வளவு நாளும் பலன் இருக்கலாம். ஆவிக்குரிய பலன் கொஞ்சம் குறைஞ்சாலும் கடினமான ஒரு காரியம். சரீரத்தில் நல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதுக்கு தகுந்தபடி, நீங்கள் உங்களுடைய எடுக்கிற ஆகாரங்களுக்கு தகுந்தபடி சில பலன் உங்களுக்கு இருக்கும். சில பலவீனங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உள்ளான மனிதன் தான் நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படணும். நீங்கள் உள்ளான மனிதன், உங்களுடைய மனசாட்சினே எடுத்துக்கிடுவோமே, மனசாட்சி மெல்லிய சத்தத்தில் பேசும்பொழுது நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் மனசாட்சியின் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார்.
மெல்லிய சத்தங்கள் மூலமாய் கூட கர்த்தர் பேசுவார். நல்லா ஜெபிச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளான மனுஷன் உங்களோட பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நல்லா ஜெபிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கும்போது அந்த உள்ளான மனுஷன் என்னோட பேசியிருக்கான்னு உணர்த்துவார். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தையும் இந்த ஒரு அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தினமும் நீங்கள் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருந்து உங்களுடைய உள்ளான மனுஷன் என்ன பேசுகிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உள்ளான மனுஷன் உங்களோட பேசுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன். அப்போ அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகம் நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்படணும். நாளுக்கு நாள் அது பலப்பட்டு கொண்டே இருக்கணும். அதற்கு தான் சபை கூடி வருதல். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஐக்கியம். அதனால தான் அப்பப்போ விசேஷமான மீட்டிங் நடத்துகிறோம், உபவாச கூடுகை நடத்துகிறோம். எல்லா விதத்திலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் இருக்கணும். ஒரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகி போகக்கூடாது. சிம்சோனுக்கு ஒரு உள்ளான ஒரு மனிதன் இருந்தான், பரிசுத்த ஆவியானவர். அது மனிதர்னு சொல்லக்கூடாது, தெய்வத்தன்மை. அந்த பரிசுத்த ஆவி, அந்த தேவனுடைய ஆவி பலமாக இறங்கும் பொழுது அவனால் எல்லாம் செய்ய முடிஞ்சது. சிங்கங்களை கிழிக்க முடிஞ்சது, சிங்கங்களை கிழிக்க முடிந்தது. கதவை பேர்ச்சிட்டு அப்படியே மலை மேலே ஏறி போக முடிஞ்சது. எவ்வளோ பெரிய கயிறுகளினால் கட்டப்பட்டாலும் அதை என்ன பண்ண முடியுது? அறுத்து போட முடிஞ்சது. ஆனால் ஒரு நாள் அந்த ஆவியானவர் விலகி போனார். விலகி போகும்போது என்ன நடந்துச்சு? விலகி போனோன்னே என்ன நடந்துச்சு? முடி வெட்டப்பட்டது. முடி வெட்டினதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் சொல்லவே மாட்டேங்கிங்களே. கண்ணு குருடானதுக்கு யாருக்குமே தெரியாதோ? அதுதான் நீங்கள் சொல்லணும். ஆமாம், முடி வெட்டினோன்னு கண்ணு போயிடுச்சுது. அல்லேலூயா. நான் கூட இன்னைக்கு பயந்துட்டேன். ஐயோ, கண்ணெல்லாம் இப்படி தெரியுதே, சிம்சோனை போல ஆவியானவர் விலகி போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போ கடந்த நாட்களில் இந்த கண்ணு சாட்சி சொன்னவொன்னே போன வாரத்தில் எல்லாரும் வந்து கேட்டு விசாரிச்சுட்டுலாம் போனீங்க. அதெல்லாம் உங்கள் அன்பை குறிக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கண் நாளுக்கு நாள் பலப்படணும். கண் நாளுக்கு நாள் என்ன படணும்? கண்ணில் வந்து ஒரு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். மனுஷனுக்கு கண் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணுது? கண்ணில் பவர் என்ன பண்ணுது? உறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தா ஒரு சிறு பிள்ளைக்கு கண்ணில் ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு கண்ணுக்கு இந்த பிரச்சனை சொன்ன உடனே நிறைய பேர் தொலைபேசியில் கூப்பிட்டு உங்கள் செய்தியை பார்த்தோம், எனக்கு கண் ரெட்டை ரெட்டையாக தெரியுது, தூரத்தில் உள்ளது தெரிய மாட்டேக்கு, பகலில் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் நம்முடைய தவறுகளின் நிமித்தமும் அனுமதிக்கப்படும். சில நேரங்களில் சில பலவீனங்கள் கர்த்தருடைய மகிமைக்காக என்ன பண்ண முடியும்? அனுமதிக்கப்படும். சில நேரங்களில் சில பலவீனங்கள் வந்து நம்ம வந்து இயற்கையான காரியங்களை மீறுகிறபடினால என்ன பண்ண முடியும்? அனுமதிக்கப்படும். அதனால் தேவ சமூகத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், சில பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது, ஆவியானவர் நம்ம விட்டு விலகி போகிறாரு, ஆவியினுடைய அபிஷேகம் குறைஞ்சி போகுது அப்படின்னு நீங்கள் எப்பமெல்லாம் நீங்கள் உணர்த்தப்படுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அறிந்து நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதனால் இந்த நாளில் சிலருடைய உள்ளான மனுஷனெல்லாம் கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அதனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக சிம்சோன் ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனார்னு அறிஞ்சு தேவ சமூகத்தில் திரும்பின உடனே அவனுக்கு பலன் வந்துச்சு. எப்படிப்பட்ட பலன் வந்துச்சு? அடுத்தபடியாக அவன் கடைசியாக அவனுக்கு வந்த பலன் எப்படிப்பட்ட பலனாக இருந்துச்சு? சொல்லுங்க பார்ப்போம். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா விதமான சத்துருக்களையும் என்ன பண்ணா? மடிக்கக்கூடிய ஒரு பலன். கண்ணு போயிட்டுது, எல்லாம் போயிட்டுது, கண்ணு தெரியாது. இனி கேட்குறத வச்சு தான் என்ன பண்ணணும்? அவன் வந்து இனி வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலனை வச்சு கூட சத்துருக்கள் எல்லாம் ஜெயிச்சான்.
அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில பலன் உங்கள் வாழ்க்கையில் குறையும் பொழுது, சில பலன் இல்லாமல் போகும் பொழுது, அடுத்த ஆளை கத்தர் கொடுக்குற பலன் எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு போராடுகிற சத்துருவின் கிரியை எதாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அந்த பலனை கத்தர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்கிறேன். ஜப்பான் நாட்டில் அங்குள்ள மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஏன் தம்பி முடிச்சுட்டியா? சரி, அப்போ கவனிங்க. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கு நல்லா தானே தம்பி இருந்துச்சு. போ இருக்கிறது போதும் போட்டோம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஜப்பான் தேசத்தில் தம்பி மூக்கடைச்ச மாதிரி இருக்கு, எதையோ குறைச்சிட்டியா? போதும், இருந்த அளவுக்கு போதும். கேட்குது, எனக்கு கேட்குதான் சவுண்டு, பேசுறது கேட்குது தானே, எல்லோரும் கேட்குது தானே? ஓகே சார். அப்போ நீங்கள் கவனிங்க. அப்போ இந்த ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு ரொம்ப என்ன ஒரு விருப்பமான காரியம் அப்படின்னா மீன் உணவுகள். அப்போ அந்த மீன் உணவுகள் என்ன அப்படின்னா அப்போவே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு காரியம். அப்போது என்ன பண்ணுறாங்க, ஆறுகள் குளங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ நாளடைவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனெல்லாம் ஆற்றில் கடலெல்லாம் குறைஞ்சி போன உடனே அப்படியே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தள்ளி போய் பிடிக்கிறாங்க. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அப்போ நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த மீன் பிடிக்க அந்த மீன்கள் கொஞ்சம் குறைஞ்சதுனால இப்போ நடு கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு காரியம். நடு கடலில் போய் பிடிச்சிட்டு வராங்க. நடு கடலில் போய் பிடிச்சிட்டு வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த மீனெல்லாம் ஏற்கனவே அதை பிடிச்சிட்டு வந்து ரொம்ப நாள் டைம் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, அது வந்து அந்த அந்த எதிர்பார்த்த சுவை அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஐஸை கொண்டு போய் நல்லா அதை அப்படியே ப்ரீஸ் பண்ணி ஐஸில் வச்சு வருது இல்லையா நமக்கெல்லாம் மீன், அதே மாதிரி ஐஸில் வச்சு அந்த மீனெல்லாம் கொண்டு வராங்க. மீனெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் சமையல் பண்ணி பார்த்தாலும் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் மூணாவது யோசிக்கிறாங்க, என்னது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், அந்த விரும்பின சுவை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல பெரிய பெரிய தொட்டிகள் கொண்டு போய் அந்த உயிரோடு பிடிச்ச மீனெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் போட்டு அப்படி கொண்டு வராங்க. அப்பவும் அந்த சுவை இல்லை, அப்பவும் அந்த எதிர்பார்த்த டேஸ்ட் அவங்ககிட்ட இல்லை. என்ன பண்ணணும், ஏன் இப்படி இருக்குது, நம்ம எவ்வளவோ பண்ணி பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்தால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மீன்களெல்லாம் பிடிச்சி பெரிய பெரிய தொட்டில் போட்டு பெரிய பெரிய தொட்டிகளில் அந்த மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸு சுறா மீனை உள்ளே போட்டுருந்தாங்க. அந்த சுறா மீனை உள்ளே போட்ட உடனே சுறா பொதுவாகவே அதோட சின்னது இருக்கிற எல்லா மீனையும் கடித்து சாப்பிடும் சுறா மீன். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சுறா மீன் என்ன பண்ணுது, கண்ணில் படுறதெல்லாம் அப்படியே கடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ இந்த சுறா மீன்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காகவே அந்த மீன்கள் எல்லாம் தொட்டிக்குள்ளே என்ன பண்ணுது, சுறா மீன்கிட்ட தப்பிக்கணும், அதுக்காகவே சுற்றி 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 அது கரைக்கு வர தண்ணி என்ன பண்ணுது, அந்த தொட்டியில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. கரைக்கு வர்ற நண்டியும் அந்த தொட்டிக்குள்ள அது சுற்றுது. சில மீன்கள் கடிபட்டு இறந்துடுது, ஆனால் நிறைய மீன்கள் சுறா மீன்கிட்டருந்து தப்பிக்குது. அப்போ என்ன பண்ணுது, அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கரைக்கு வந்தோன்னே அந்த சுறா மீனை தூக்கி வெளியே எடுத்துட்டு இப்போ இருக்கிற மீனை அதை பிடிச்சி அதை சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத நல்ல புதிய சுவையில் அது இருந்துச்சான். அல்லேலூயா, இது வரைக்கும் இல்லாத சுவையில் இருந்துச்சான். அப்போ தான் உணர்ந்தாங்க, அந்த சுறா மீன் அது வந்து அப்படியே என்ன பண்ணுச்சு, அது சும்மா இருக்க வைக்கல. சில நேரத்தில் பிசாசானவனு கூட நமக்கு அப்படி தான் பண்ணுறான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிரிக்கிறீங்களா, புரியுது, ஆமாம், கொஞ்சம் முன்னேற்றம் வந்ததுக்கப்புறம் கூட நிர்விசாரமாக மாறிடுதோம். கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சால்
நிர்விசமாக மாறிடும். ஒரு நாள் காலையில் இருந்து ஜெபிச்சோம்னா 10 நாள் அதுக்கப்புறம் ஜெபிக்க மாட்டோம். நீங்கள் ஒரு நாள் ஜெபிச்சிட்டாலே 10 நாள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது. உண்மைதானே? ஆமாம். ஆனால் இதே இது பெரிய பெரிய பிரச்சனை போராட்டங்கள் இருந்தால் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆமாம், விடிய ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த சுறா மீன், சும்மாவே இருக்க விடலை. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுறா மீனை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்போ அந்த சுறா மீன் கொஞ்சம் மீன்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் அனுமதிக்கு முன்னாடி சில காரியங்கள் சில நன்மைகளை நீங்கள் இழக்கலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தில் புதுப்பிக்கப்பட்டுச்சான், ஆக்டிவாக இருந்துச்சான். நீங்களும் ஆக்டிவாக இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து துதிப்பதற்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை துரத்துற சுறா எதாக இருந்தாலும் சரி நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்? சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார், சில காரியத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா, உங்களுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் நீங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு அனுதின வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேத வசனம் தான் உங்களை என்றைக்குமே புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். வேத வசனங்கள் என்னாலும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை. அனுதினம் வேத வாசிக்கணும். இப்போ இன்றைக்கி வேதம் வாசிச்சிங்களா யாராவது? ஒரு சிலர் வாசிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம அவசர அவசரமாக கிளம்புவோம். நீங்கள் வாசிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வந்துடுங்க, முடிஞ்ச உடனே போய் வாசித்துருங்க. ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த வேத வசனங்களை வாசிக்கணும். நேற்று கொஞ்சம் எந்திரிக்க லேட்டாச்சு. அப்போ எங்கள் வீட்டில் அப்படியே எல்லாம் டிஃபன்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டென்சி எடுத்து பைபிள் படிச்சுட்டு இருந்தா. சப்பாத்தி சாப்பிட்லையா? சுட சுட சாப்பிடு அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா? ஒரு அதிகாரமாவது நான் படிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அவள் உட்காந்து படிச்சுட்டே இருந்தா. புரியுதோ புரியலையோ நீங்கள் அப்படி தான் செய்யணும். அதனால் காலையில் நீங்கள் இந்த ஆவிக்குரிய மண்ணா உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாயிரும். சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தேவையான பலன் உங்களுக்கு வந்துடும். சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து இன்னும் நீங்கள் பலப்படுவீங்க. நல்லா விரும்புகிறதெல்லாம் நீங்கள் சாப்பிடுகிறதுக்கு கர்த்தர் கிருபையை அனுக்கிரகம் பண்ணுவார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நீங்கள் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போது இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கடந்த நாட்களில் எப்படி உள்ளான மனிதன் புதுப்பிக்க கூடாதபடி சில போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அது அப்படியே நீங்கள் நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உடனே முழங்கால் படியிடுங்க. உடனே தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. உடனே தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் செபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போது அந்த சுறா மீனால் அந்த மீன்களெல்லாம் ஆக்டிவாக மாறினது போல் நான் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறேன். கடந்த நாட்களில் எந்த போராட்டங்களில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, அந்த போராட்டங்களிலெல்லாம் இருந்து தப்பிப்பதற்கும் அந்த போராட்டத்தை நிமித்தம் நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவதாக நாம் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா போதும், பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அல்லேலூயா. பழையவைகள்ங்கிறது எதை குறிக்கிறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களில் நான் யோசித்து பார்க்கிறது உண்டு. சில குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அப்போது ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துவார், இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் பழையவைகள் இருக்கிறது, இதெல்லாம் அவங்க மாறணும், இதிலெல்லாம் இருந்து அவங்க விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உணர்த்தும் போது நாங்கள் அதை சொல்கிறோம். இப்போ தெய்வ மக்கள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியும்? எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியும்? ஆண்டவரை மாதிரி இருந்துட முடியுமா? இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருந்துட முடியுமா?
முடியுமா முடியாதா? முடியும். நீங்கள் கர்த்தர் மேலே அதிகமாக அன்பு வச்சுட்டீங்க, கர்த்தர் மேலே அதிகமாக நேசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை மாற்றியே என்ன பண்ணுவீங்க? ஃபாலோ பண்ணிடுவீங்க. இப்போ அநேக இன்னைக்கு அந்த சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள மாதிரியே ஆடைகளை போடுறாங்க, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரியே பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க மேலே உள்ள அந்த ஈடுபாடு. நீங்கள் தேவ பிள்ளைகளும் அப்படி தான். கர்த்தர் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா ஜெபிக்காமல் இருந்துருவீங்களா? கண்டிப்பாக ஜெபிப்பீங்க. வேதம் வாசிக்காமல் இருந்துருவீங்களா? இருந்துருவீங்க. நல்லா பாடல்களை பாடாமல் இருந்திருப்பீங்களா? கண்டிப்பாக பாடுவீங்க. அவரை உயர்த்தி பாடுறது, துதிச்சு பாடுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண காரியமாக மாறணும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம செல்ஃபோனுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. சமூக வலைத்தளங்களுக்குள்ளே இருக்கிறோம். வலைத்தளம் அது வலை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணி வச்சிருக்கு? பிடிச்சு வச்சுட்டு இருப்போம் சமூக வலைத்தளங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். வேதங்கள் வாசிப்பு, எப்போவுமே தேவ பிள்ளைகள் ஒரு வேதாகமோ ஒரு பாட்டு புஸ்தகம் கையில் நீங்கள் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும்? நீங்கள் வேதத்தை கையில் வச்சுருக்கணும். வேதத்தை கையில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது வேதம் இல்லாமல் வரக்கூடாது. மொபைல் ஃபோனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பாட்டு ஆப் இருக்கும், வேதத்தை ஆப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் பைபிள் வச்சுருக்கிறேன், இங்கிலீஷும் தமிழும் கலந்த பைபிள் வச்சுருக்கிறேன், அப்புறம் ஆர்சியுடைய திருவிவிலியம் வச்சுருக்கேன், இன்னும் சில புதிய பதிப்புகள் எல்லாம் வச்சுருக்கிறேன். மை பைபிள்னு ஒரு ஆப்பு, அதில் எல்லா விதமான வெர்ஷனும் இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸுக்கு அதை வேணால் பார்க்கலாமே ஒழிய, நீங்கள் வேத புஸ்தகத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கையில் வச்சுருக்கணும். வேத புஸ்தகத்தை தூக்குறதுக்கு நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவதற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்தவர்கள்னு சொல்லுறதுக்கு தெலுங்கு ஆமாம், தெலுங்கு பாட்டு தான் வச்சுருக்கிறேன். பாட்டு ஆப்பும் வச்சுருக்கேன். பாட்டு ஆப்பு வச்சுருக்கிறேன். நம்ம தமிழ் பாட்டு ஆப்பும் வச்சுருக்கிறேன். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய 3 முக்கியமான குணம் உங்கள் வாழ்க்கையில் வேணும். நான் வேதத்திலேருந்து எடுத்து வச்சுருக்க ரெஃபரன்ஸு. ஆனால் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய கிறிஸ்து மலையில் கொண்டு போய் சொந்த ஜனங்களினால் தள்ளி விடுவதற்கு செல்லப்பட்டார். அப்போ என்ன நடந்துச்சு? மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க, என் மாமியார் மறைஞ்சு போகட்டும், அப்படிலாம் சிலர் மறைஞ்சு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல தேவ சமூகத்தில் மறைஞ்சு இருக்கணும். தனியாக ஜெபிச்சிடணும் தேவ சமூகத்தில். நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது நல்லது, உபவாச ஜெபத்துக்கு வர்றது நல்லது, எந்த விசேஷ ஜெபத்துக்கு வர்றது நல்லது தான். ஆனால் நீங்கள் தனியாக கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும், தனியாக தேவ சமூகத்தில் உட்காந்து பேசணும். மறைஞ்சு போனாராம். மறைஞ்சு போகக்கூடிய அனுபவம், மறைந்து இருக்கக்கூடிய அனுபவம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். காலையிலே எழுந்திரிச்சு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக எங்கே போனார்? மலைகளுக்கு போனார். மலை ஏறும்போது பாதியில் வெளிச்சம் இருந்துச்சோ வெளிச்சம் இல்லையோ, கல் இருந்துச்சோ முள் இருந்துச்சோ என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? காலையிலே பிதாவோட போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார போனார். அதனால் அவர் வெளியில் செஞ்ச அற்புதம்லாம் சாதாரணமாக வார்த்தையை சொல்லும்போதே நடந்துடும். லாசருவே வெளியே வான்னு சொல்லுவார், வந்துடுவான். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கரங்களில் இருந்துச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவார், பெருகிரும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வாய்க்க பண்ணுகிறவராக இருக்குது. அப்போ மறைந்து இருக்கக்கூடிய அனுபவம். 2வது, இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நிறைய சாட்சிகளை சொல்லலாம். அவருடைய பரிசுத்தங்களை குறித்து நிறைய சாட்சிகள் சொல்லலாம். அந்த பரிசுத்தம் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். அப்போ பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வேணும். நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்தம் வேணும். எப்படி நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் விளக்குறோம் இல்லையா, அது ஒரு பரிசுத்தம். நம்முடைய இயற்கையான எல்லா காரியங்களையும் செய்கிறோம், அது ஒரு பரிசுத்தம்.
ஆலயத்துக்கு வரும்போது எப்படினாலும் குளிச்சு வர்றோம், அது ஒரு பரிசுத்தம். இதெல்லாம் நமக்கு தேவை. நீங்கள் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக உன்னுடைய உள்ளான சரீரம் அது புதுப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபிசிக்கல் சரீரத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக பரிசுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும். அதனால் ஃபிசிக்கல் பாடி நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக ஓய்வெடுக்கணும், ஒழுங்காக தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும். ஏதாவது ஒரு தீமையான பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடணும். ரகசிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அதை விட்டு வெளியில் வந்துடணும். ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்கள் வாழ்வடையாதபடி அதை தடை செய்து கொண்டே இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவைக்கு போகும் பொழுது குட்டப்பட்டார், காரி உமிழப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். எல்லார்ட்டையும் போய் சரிக்கு சரி சண்டைக்கு போனாரா? இல்லை. இப்போ தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? சகிக்கணும். நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் வியாபாரங்கள் தொழில் செய்கிறவங்க எவ்வளவோ காரியத்தை அந்த வியாபாரத்துக்காக தொழிலுக்காக சகிப்பாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மாடிப்படியெலாம் அடிக்கடி ரொம்ப டஸ்ட் ஆயிடுது. நேற்றெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அந்த கீழே தண்ணி ஊற்றி கழுவி விட்டு இந்த பக்கத்து கடைக்காரன் போனால் அவன் சண்டைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு என்னென்னவோ டெக்னிக் பண்ணி கழுவி விடுற தண்ணி கீழே போகாதபடி சாமோ எங்கள் வீட்டம்மாவும் டென்சி 3 பேரும் சேர்ந்து 3 மணிக்கே கழுவி வந்துட்டாங்க. நாங்கள் கழுவுவோம், ஆனால் தண்ணி என்ன பண்ணக்கூடாது, வர கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த போன வாரத்தில் வந்து பார்த்தேன், இடையிலலாம் வந்து பார்த்தேன். ரொம்ப டஸ்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. இப்போ இப்படி புளி ஆலயம் கிடக்குதே அப்படின்ட்டு. அப்போது ஒருத்தர்கிட்ட அந்த என்னது வேக்குவம் கிளீனரா, அந்த வேக்குவம் கிளீனர் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன், ஏன் வேக்குவம் கிளீனர் ஒன்று வாங்கினோம்னா புழுதியை எடுத்துருவோமா எல்லாம். அப்போ சொன்னார், இன்றைக்கி வந்து அதில் மாற்றுறதுக்கு ஒன்று தருவாங்க, புழுதியை சருன்னு உறிஞ்சிரும், அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படிலாம் சொன்னார். அப்புறம் கடைசியில் அமௌண்ட்டு கேட்டோன்னே தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், கத்தர் தரட்டோன்னு விட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு யார் தந்தா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அது ஒரு கம்பெனி, இரோகா போர்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் மேக்ஸிமம் இருக்காது. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தான் போய் டெமோ காமிச்சு சேல் பண்ணுவாங்க. அப்போது அந்த அவங்களுடைய சொந்தக்காரர் அந்த வியாபாரத்தை எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பங்களா வீட்டில் போய் ஒரு எப்படியாவது ஒரு மிஷினை விற்றுறணும், ஒரு வேக்யூம் கிளீனரை விற்றுறணும்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பிராண்ட் வந்துட்டு. அப்போ அந்த நாட்கள் அந்த ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. என்ன பண்ணினாராம் பார்த்தீங்கன்னா, இப்படி போய் கேட்பாராம் அடிக்கடி, பெரிய வீடாக இருக்காத இவங்க வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போய் கேட்கும்போது அவர் ரொம்ப அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சில நேரங்களில் டென்ஷனாக பதில் சொல்லுவாராம், கோபமாக பதில் சொல்லுவாராம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். இவரும் மனமகிழ்ச்சியோடு போகும்பொழுது என்ன பண்ணிட்டாராம், நாயை அவுத்து விட்டுட்டாராம். இந்த கவனிங்க, நாயை அவுத்து விட்டோன்னா மனுஷனுக்கு என்ன தெரியல, இன்றைக்கி நாய்க்கடி தான், தொப்பலை சுற்றி ஊசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை என்ன பண்ணிட்டாராமா, நாயை அவுத்து 2-3 நாயை அவுத்து விட்டோன்னா அந்த நாயெல்லாம் சுற்றி நிற்குது. இப்போ ஒரு அந்த பக்கம் போனால் நாய் அப்படி திரும்புது இப்படி திரும்புது, எந்த பக்கமே என்ன பண்ண முடியல, நடந்த கதை. இவருக்கு ரொம்ப இதாகி போச்சான். இப்படி ஒரு இதுக்காக நம்ம ஒரு உலகத்துக்காக ஆனாலும் இதை சகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டாராம். நாய் நிற்குது, அவரும் நிற்குது. எவ்வளோ நேரம் நின்றுருப்பார்? ஒரு கற்பனை சொல்லுங்க பார்ப்போம், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எவ்வளோ நேரம் அவர் நின்றுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 3 மணி நேரம் நின்னாராம். அவர் உள்ளே போயிட்டார். அவர் உள்ளே போய் டிவி பார்க்க படமாக பார்க்க போயிட்டார். இவர் நாயிட்டிருந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தோம்னா அது கடிச்சிடும். அந்த மாதிரி அந்த நாயை வந்து வெல் ட்ரெயின்டு பண்ணி வச்சுருக்காரு. 3 மணி நேரம் கழித்து இவர் வந்து பார்த்த உடனே அந்த நாயும் அந்த மனுஷனையும் பார்த்த உடனே அந்த மனுஷன் மேலே ரொம்ப இறக்கம் வந்துட்டான். இனி ஒன்றும் திட்டலை, என்னை ஒன்றும் வையலை, இவ்வளோ கஷ்டத்தில் கூட இந்த மனுஷன் பொறுமையாக நிற்கான், எத்தனை நாள் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயெல்லாம் போக சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அந்த ஆளை உன் பொறுமையினால் நீ என்னை அசைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மிஷின் வாங்கினாராம். இப்போ அந்த மனுஷன் மூலமாக 27 வேக்யூம் கிளீனர் அவர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆமாம், இது ஒரு நடந்த சம்பவம். ஒரு உலக மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக தொழிலுக்காக பொறுமையாக இருக்கான். இப்போ நம்ம சில நேரங்களில் கத்தருக்காக பொறுமையாக இருக்க மாட்டோம், பொங்கிருந்தோம். அல்லேலூயா, பொங்கி எழும்பிருந்தோம். அப்போ அந்த சொன்னார் சொந்தக்காரரு,
அந்த ஒரு பணக்காரர் மூலமாக அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரா, நான் வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன், நீனும் வாங்கிரு. மற்ற 27 வீட்டுக்கு போனார் இல்லையா, 27 வீட்லேயும் இந்த நாய் பிரச்சனை கிடையாது. ஃபோன் பண்ணி சொல்லுதாரு, விற்றுட்டு வந்துக்கிட்டே இருக்கார். அந்த 3 மணி நேரம் நாய்கள் மத்தியில் பொறுமையாக இருந்ததுனால என்னாச்சு? ஆமாம், அப்போ அது அவருக்கு பெரிய டார்கெட்டாம். அவர் சொன்னார், இந்த கதையை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மனிதன் வந்து வியாபாரத்துக்காக தொழிலுக்காக பொறுமையாக இருக்கிறார். இப்போ நாங்கள்லாம் வியாபாரங்களில் இருந்த நாட்களில் நான் கடையில் வேலை பார்க்கும் பொழுது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப கோவப்படுத, அதில் வர்றவங்ககிட்ட எப்படியாவது கோவப்படாமல் நீ இருக்கணும் அப்படிம்பார். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் இருந்தாலும் அமைதியாக இருப்பேன். அது கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுமையினாலும் என்னாகும், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எத்தனை பேர் பொறுமையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறீங்க? சரி, உங்கள் வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும். நான் உங்களை அங்கீகரிக்கிறேன், சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். பெருமை உள்ளவனை பார்க்கலும் வேதம் சொல்லுது. அப்போ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுமை வந்து பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் பொறுமையாக இருக்கிறது பெரிய நன்மைகளை கொண்டு வரும். நீங்கள் பொறுமையாக இருக்கிறது பெரிய பெரிய கிருபைகளை கர்த்தருக்கு மேலே வைப்பார். அல்லேலூயா. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயின அந்த 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறபடி, ஆகையால் இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதற்கு நீங்கள் நாளுக்கு நாள் பிரயாசப்படுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு நீங்கள் நாளுக்கு நாள் பிரயாசப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, நிந்தனைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நினச்சி கொள்ளுங்க. எவ்வளவோ நன்மை செய்து அந்த சிலுவை நேரத்து வரைக்கும் அவர் நிந்தைகளை அனுமதிச்சார், பாடுகளை அனுபவிச்சார். சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதை விட நமக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து சகிக்காத பாடுகள் ஏதாவது இருக்கா? இல்லையா? இல்லை தானே? இயேசு கிறிஸ்து சகிக்காத பாடுகள். இயேசு கிறிஸ்து அந்த 33 வருடம் அந்த ஊழியங்கள் வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் தச்சனுடைய மகன்னு சொல்லி அவர் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? நிந்திச்சு பேசுவாங்களாம். தச்சனுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் மரியாள், அது ஆவியானவரால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரன், அவர் ஆவியானவரால். இப்போ இந்த மரியாளுடைய நடத்தைகளை குறித்து சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அதனால தான் அவர் ஈட்டி உன்னுடைய நிந்தை உன்னை ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் அப்படியே அந்த பிறப்பை குறித்து என்ன பண்ணுவாங்களாம்? பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த நிந்தனைகளை கடைசி வரைக்கும் சுமந்தார். இன்னைக்கு அதனால தான் அந்த கடைசி வரைக்கும் எல்லா காரியத்திலையும் அவங்க பொறுமையாக இருந்தபடினால தான் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுள்ளோர் எல்லாரும் அவருக்கு முன்னதாக முழங்கால்களை முடக்கக்கூடிய நாமத்தை பெற்றவராக இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். இந்த நாட்களில் சிலர் காரியங்களை உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பொறுமை இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய இழப்புகளுக்கு நீங்கள் பொறுமை இல்லாதது ஒரு காரியமாக இருக்கும். நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன். நிறைய சில நேரங்களில் கர்த்தர் உணர்த்துறதுக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய இழப்புகளுக்கும் தோல்விகளுக்கும் நீங்கள் பொறுமை இல்லாமல் இருந்தது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அப்போ இந்த நாளில் நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு சில நீடிய பொறுமையை தாங்க. அந்தப்படியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் நீங்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறவனுக்கே உடனே பதில் சொல்கிறது இல்லை. அவர் இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கே நீடிய பொறுமையாக இருக்காராம். அந்தப்படியே தம்மிடத்தில் இரவும் பகலும் கூப்பிடக்கூடிய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ நானும் சில நேரத்தில் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மனிதருக்கு இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த நீடிய பொறுமை போதாதா அப்படின்லாம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்கு சில நேரங்களில் ஜெபிச்ச உடனே பதில் தர்றது இல்லை. நமக்கெல்லாம் ஜெபிச்ச உடனே பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்? எல்லா காரியத்துக்கும் ஜெபிச்ச உடனே பதில் கிடைக்குது, எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம 100 ஜெபிச்சோம்னா கர்த்தர் 90 காரியத்துக்கு பொறுமையாக தான் இருக்கார். 10ல் 5 வந்து நடக்குது, 5 வர்ற மாதிரி வந்துட்டு போயிடுது, நம்மளுடைய குறை. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளான மனுஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். 2வது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து உங்களை எல்லாவற்றிலும்
அவர் புதுப்பிப்பதற்கு வல்லமிடவராக இருக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12, ரோமர் 12 2ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய மனசு புதுசாக மாறணும். அல்லேலூயா. நீங்கள் என்னதான் நல்ல கவனிங்க, நீங்கள் என்னதான் வெளியில் வாயை திறந்து பேசலாம், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிறது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்கள் மனசில் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம மனசில் தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத எரிச்சல்கள், தேவையில்லாத கசப்புகள். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் யாதொரு கசப்பான வேர் தோன்றி அப்படின்னு வேதத்தில் வசனம். எப்பமெல்லாம் ஒருத்தர் மேலே உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருந்து கொண்டே இருக்கிறதோ அது நோயாக மாறுதான். தெரியுமா உங்களுக்கு? யார் மேலாவது நீங்கள் கசப்போடு இருக்கிறீங்க, நினைக்க நினைக்க டிப்ரெஷன் ஆகும், நினைக்க நினைக்க நம்ம சோர்ந்து போவோம். ஆமாம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இவமெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி சிலர் பார்க்கும்போதே எனக்கு கோபம் வரும். அப்படி இருக்கும், இவன் பண்ணுற அட்டுழி என்ன எப்படின்ட்டு. அதனால் யாருக்கு நன்மை? அவனுக்கு தான் நன்மை. நமக்கு தான் சோர்வும் டிப்ரெஷனும் வியாதியும் வரும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், யார் மீதும் கசப்பு. பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, யார் மீதும் கசப்பு இல்லைப்பா. அப்போ எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இந்த பாட்டை பாடலாமா? இந்த மியூசிக் போடுற சாம்சனை கூட்டுவாங்க, இந்த நோவா பேலையில் போக்குவரத்தாக இருக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் போகிறது என்ன வர்றது என்ன, முழு கூட்டத்தையும் டைவர்ஷன் மாற்றுறாங்க. அதனால் தம்பி சாம்சன் வர சொல்லு, ஒரு பாட்டு பாடுவோம். யார் மீதும் கசப்பு இல்லை. கசப்பு இருக்குது அவங்களுக்கு, யார் மீதாவது இருக்குது தானே. இன்றைக்கி அந்த கசப்பெல்லாம் போயிடணும். எத்தனை பேர் நான் இந்த மனிதன் மேலே கசப்பு இருக்குது, நேசிக்கிறவங்க பண்ண துரோகத்தினால அந்த கசப்பை என்னால் எடுக்க முடியலை. சிலர்லாம் நம்ம வாழ்க்கையில் சில துரோகத்தை பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்லிடுவோம் சாவு தண்டி அவன் முகத்தில் என்ன பண்ணக்கூடாது. மாமா செத்ததுக்கு அப்புறம் முழிச்சா என்ன, முழிக்காட்டி என்ன, அவன் முழிக்கிற இடம் வேறு இடமா இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த சில கசப்புகள் நம்ம வாழ்க்கையில், சில கசப்புகள் நம்ம வாழ்க்கையில் சில நோய்களுக்கு காரணமாக இருக்குது. எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்க அதை? எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்கோ, யார் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கோ, அந்த கசப்பும் அந்த கோபமும் இருக்கிறவர்கள் மேலே அந்த கசப்பெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது அவங்கள போய் மனதார மன்னிச்சிடணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட போய் பேச சொன்னார்னா நீங்கள் பேசுங்க. அதை உணர்த்தினா செஞ்சால் போதும் இல்லையா. சிலர்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, போய் பேசுவீங்க, அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தவறு பண்ண மாதிரியும் அவன் நல்லவ மாதிரியும் அவன் பார்வைக்கு காட்சி தருவான். அப்படி அல்ல. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் நீங்கள் யார் மேலாவது உங்களுக்கு அந்த கசப்புகள் இருக்குது, வெறுப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களிடத்துல போய் ஒப்புரவாகணும். அந்த கசப்புலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. அதனால் தேவ சமூகத்தில் இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். என்னாச்சு காணோம்? சரி, ஓகே, சரி நம்ம பாடலை. நான் அதுக்குள்ளே அந்த பாட்டை எடுத்துருந்தேன். அவசரத்துக்கு அந்த பாட்டு வர மாட்டேங்குது. சரி, அந்த பாட்டை நம்ம பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அப்போது சில கசப்பான வேர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகளுக்கு அது தடையாக இருக்கிறது.
தேவ பிள்ளைகள், அதனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மனிதர் மேலே எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, இந்த உறவினர் மேலே எனக்கு கசப்பு இருக்குது, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த துரோகத்தை நினச்சி நான் மன்னிக்க முடியாதபடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த என்ன பண்ணணும், அந்த கசப்புகளெல்லாம் இந்த நாளில் நீங்கள் மறப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுறீங்க. அதில் கசப்புகளெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. சிலரெல்லாம் நீங்கள் உங்கள் சைடில் தான் உண்மை இருக்கும், உங்கள் சைடில் தான் நியாயம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சிலருடைய துரோகங்கள், சில காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பான வேர் தோன்றுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த கசப்புகளை நீங்கள் எடுத்து போடுங்க. கர்த்தர் அது நிமித்தம் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம பரிசுத்தமாக ஆகிறது யாருக்கு தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம உண்மை உள்ளவராங்கிறது யாருக்கு தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம வாயை திறந்து பாட்டு பாடுறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு தானே, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அப்போ எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவான்? வேஷமாக தான் என்ன பண்ணுறான்? தெரிகிறான். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மனுஷன் யாராக இருந்தாலும் சரி அது வேஷமாகத்தான் திரிகிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நீங்கள் எப்போவுமே பரிசுத்தமோ, உங்கள் பரிசுத்தம் கர்த்தருக்கு தெரிய முடியாது நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய சித்தம் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பகுத்தறிய தெரியணும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு இது தேவ சித்தம் அப்படிங்கிறத உணர்ந்து காரியங்களை செஞ்சுருக்கீங்க? எத்தனை பேரால் தேவ சித்தத்தை அறிய முடியும்? கை தூக்குங்க பார்ப்போம், கை தூக்குங்க. தேவ சித்தம், சகோதரி தூக்கியிருக்காங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், இதில் தேவ சித்தம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அது தெரிஞ்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தோல்விகள், பல அவமானங்கள், பல நிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கையில் அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டுருவார். இப்போ இந்த நாளில் நான் உங்களை பார்த்து செபிக்கிறேன், பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் செய்வதை தடுக்கும். தேவ சித்தம் என்னது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து, அடிமைத்தனத்துலேருந்து அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக அவங்க செயல்பட்டபடியினால தான் எத்தனை வருஷம் சுற்றிட்டு நடந்தாங்க? எத்தனை வருஷம் சுற்றினாங்க? எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமை சுற்றிக்கிட்டு கிடந்தது வனாந்தரத்தில். 40 வருஷம். அல்லேலூயா. சாதாரணமாக போயிடலாமா? அந்த நாட்களில் இருந்த குதிரையிலையோ ரதத்திலே போனால் 40 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம், 40 நாளுக்குள்ளே நடந்தே போயிடலாம். ஆனால் 40 வருஷம் சுற்றுறாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசிக்கிட்டு, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தம் முறுமுறுப்பு. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம சில முறுமுறுப்புகளை கர்த்தர் பார்க்குறார். சில முறுமுறுப்புகள் உங்கள் வாழ்க்கையில், சில முறுமுறுப்புகள் எல்லா மனிதருக்கும் வரும். முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் முறுமுறுக்காதபடி வந்துடும். தினசரி முறுமுறுத்துருவோம் நம்ம. ஒன்றும் இல்லை, முறுமுறுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்பீங்க. இப்போ பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. அப்போ தான் சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் இருக்கும். உப்பு ஒழுங்காக போட்டு பண்ண தெரியாதா? அப்போ சில நேரம் கூடிரும். ஒழுங்காக உப்பு போட்டு பண்ண தெரியல, எதுக்கு இவ்வளோங்கன்னா அள்ளி போட்ட முறுமுறுக்கிறோம் இல்லையா? எனக்கெல்லாம் அது ரொம்ப அந்த கேரக்டர். என்னால் பார்த்தீங்கன்னா வீட்டில் கேட்டால் தான் தெரியும், நீங்கள் நல்லா தெரியணும். அப்போ சில நேரங்களில் நீங்களாம் நான் ப்ராக்டிக்கலாக சில காரியத்தை பேசுகிறேன். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு திட்டத்தோடு நான் பேசலை. அதனால் சில முறுமுறுப்புகள், உப்புக்கு மாத்திரம் இல்லை, வேறு எதுக்கெல்லாம் முறுமுறுப்பீங்க? எப்படி? டேஸ்ட்டுக்கும் முறுமுறுப்போம். காலையில் பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் காணலன்னா அதுக்கு ஒரு முறுமுறுப்போம். இந்த பேஸ்ட்டை பிசிக்கிட்டு எங்கே போட்டீங்க? இப்போ 2 பேர் 3 பேர் இருக்குது வீட்டில், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி தானே? அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், முறுமுறுப்பதற்கு நம்ம சீக்கிரமாக அவசரப்படாதபடி நீங்கள் பொறுமையாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி
நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். அதனால் நிறைவாக தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நீங்கள் வாசிச்சு, தீத்து 3ஆம் அதிகாரம் தாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் தான் அவர் நம்மை ரட்சியாமல் ம் தமது இரக்கத்தின்படியே தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சித்தார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் தீத்து, சில தீத்து, ரோமரு, இன்னைக்கெல்லாம் சொன்ன விஷயத்துலலாம் நம்ம அந்த டாபிக்குள்ளே போகிறதுனால சிலருக்கு எடுக்க முடியல. நான் சொல்லட்டா, பக்கம் சொல்லட்டா? 296 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சிலரெல்லாம் திருப்புறீங்க. இப்போ இப்படிலாம் அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சிலர் ஆச்சரியமாக பார்க்கிங்க. புதிய ஏற்பாடு இல்லையா? இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் செய்தி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அநேக புதிய ஏற்பாட்டில் தான் நீங்கள் படிச்சாகணும். சரி, இப்போ எல்லாரும் எடுத்துட்டீங்க, ஓரளவுக்கு எடுத்துட்டீங்க. 296 பக்கம் தீத்து. மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கிறது நீதியின் கிரியைகள். எப்படிப்பட்ட கிரியைகள்? ஆமாம், நீதியின் கிரியைகளினால எந்த காரணத்தினாலும் ரட்சிப்பு வராது. நீங்கள் வந்து ஏழைக்கு இறங்கலாம், கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கலாம், பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடலாம், தர்மம் செய்யலாம், இரக்கம் பாராட்டலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் இங்கேயே பலன் வந்துடும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் செய்கிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். இதெல்லாம் நீதியின் கிரியை. எத்தனை பேர் அனுதினமும் நீதியின் கிரியை செய்கிறீங்க? நீதியின் கிரியை ஒருத்தர் செய்யலண்ணே. அல்லேலூயா. உங்களால் இயன்ற நீதியின் கிரியைகளை செய்யணும். வியாதியாக இருக்கிறவங்கள போய் பார்த்து விசாரிக்கணும். வியாதியாக இருக்கிறவங்கள பார்த்து விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அவங்களிடத்தில் உங்களுடைய அன்பை நீங்கள் என்ன பண்ணணும்? தெரிவிக்கணும். சில கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்களால் இயன்றபடி நீங்கள் உதவலாம், ஜெபிக்கலாம். இதெல்லாம் நீதியின் கிரியைகள் தான். ஆனால் அந்த நீதியின் கிரியைகள் எல்லாம் நம்ம ரட்சிப்பதற்கு உதவாது. நீங்கள் மனுஷன் ரட்சிப்பு அடைவதற்கு ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், 18 வயதுக்கு முடிந்த எல்லாரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத தேவ பிள்ளைகள் நீங்கள் ஞானஸ்தானத்தை கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவானவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இங்கே அதான் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்போ உங்கள் வீட்டில் ஞானஸ்தானம் எடுக்காத தேவ பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்காத தேவ பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவங்க இவ்வளோ காரியம் பண்ணுறாங்க, இவ்வளோ அட்லியம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி குறை சொல்வதற்கோ, அப்படி குற்றம் சொல்வதற்கோ, அப்படி நியாயம் தீர்ப்பதற்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்களா இருக்காங்க? கர்த்தருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிறகு அநேகருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கு. எப்படி தலைகீழாக மாறுது தெரியுமா? ஒன்றா ரொம்ப பிளஸ்ஸிங்குள்ளே போயிடுவாங்க, ரொம்ப ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப ஆசீர்வாதத்துக்குள்ளே போயும் கர்த்தர் யார் அப்படிம்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஞானஸ்நானம்னு எடுத்து வந்ததுக்கு பிறகு நல்ல பிளஸ்ஸிங்கில் போயிடுவாங்க. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பிறகு பயங்கர பின்பாற்றத்துக்குள்ளேயும் போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தவொடனே வானம்லாம் திறந்துட்டு புறாலாம் வந்துட்டுது. ஆனால் அவர் எங்கே போனார்? எங்கே போனார்? தைரியமாக சொல்லுங்கள். வனாந்தரத்துக்கு தான் போனார். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் எல்லாருக்கும் திறக்காது. வானம் திறந்தாலும் வானத்திலேருந்து பொத்து பொத்துன்னு உங்கள் தலைமையில ஆசீர்வாதம் விழாது. வனாந்தரத்துக்கு போகணும். 40 நாள் எப்படி இருந்தார்? உபவாசத்தில் இருந்தார். எப்படிப்பட்ட உபவாசம்? தண்ணி கூட குடிக்க வழி இல்லை. அப்போ பாருங்கள், இதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களுடைய பாதை இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது நல்லது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது நல்லது. ஆனால்
நீங்கள் எப்போவுமே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் மாறணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் அதுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும். மறு ஜென்மம் இருக்குதா? இருக்குதானே? மறு ஜென்மம் இருக்குதா? அப்போ உங்கள் முந்தின ஜென்மத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது சோழர் நாட்டில் ராஜாவாக இருந்தீங்களா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மறு ஜென்மம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மறு ஜென்மம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். நீங்கள் பூலோகத்தில் கண்ணை மூடும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் அந்த கண்ணை திறக்கணும். அதுதான் உங்களுக்கு மறு ஜென்மம். தேவ பிள்ளைகளுக்கு மறு ஜென்மம் இருக்குது. நீங்கள் மறு ஜென்மத்தில் நாயாவோ குரங்காவோ மிருகங்களாவோ நீங்கள் பிறக்க மாட்டீங்க. இப்போ பிற மதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது தானே. நீங்கள் மறுஜென்ம கதைகள், பூர்வ ஜென்ம கதைகளெல்லாம் நீங்கள் நிறைய படித்து பார்த்துருக்கலாம். அப்போ சில நேரங்களில் ஆரம்பத்தில், இப்போம்லாம் வர்றதில்ல, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துட்டுது அப்படின்னு சொல்லி பூர்வ ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் எவனுக்கும் வராது. அதுவும் ஒரு பிசாசு தான். இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசு நம்மளை பற்றி நல்லா தெரியும், நம்முடைய முன்னோரை பற்றி நல்லா தெரியும், அதை சொல்ல முடியும். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மறு ஜென்மம் உண்டு. அந்த மறு ஜென்மம் ஞானஸ்நானம். ஒரு ஞானஸ்நான ஆராதனையை நம்ம சீக்கிரத்தில் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கீங்க, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அது நான் மாறணும், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் நான் இந்த காரியத்திலேருந்து நான் விடுதலை பெறணும், அதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் இருக்கணும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய திருவிருந்து ஆராதனையிலேருந்து மிஸ் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்ம ரட்சித்தார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் கேட்டுக்கொண்ட சத்தியங்களின்படி கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்ட வார்த்தைகளின்படி உங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துவாராக. இன்னைக்கு அநேகருக்கு கொடுத்துட்டியா? சரி, கவுனிங்க. இன்னைக்கெல்லாம் சிலரோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் ப்ராக்டிக்கலாக கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் ஆண்டவரை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதனால் இந்த நாளில் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறணும். உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மனமெல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் யார் மீதாவது இருக்கக்கூடிய கசப்புகள், யார் மீதாவது இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய உள்ளான மனிதன், உங்கள் உள்ளான மனிதன் இந்த நாளில் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நேரம் நீங்கள் புதிதாகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாற வேண்டும். அதனால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் இந்த நாளில் இப்பொழுது முதலாவது எல்லாரும் கண்களை மூடுங்க. யார் மீதாவது கசப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கசப்புகள் எல்லாம் நீங்க இன்னைக்கு ஜெபிக்க போகிறீங்க. யார் மீதெல்லாம் உங்களுக்கு கசப்பு உண்டோ அந்த மனிதன், அந்த மனுஷி யாரா இருந்தாலும் சரி, அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவரே இந்த மனிதர் மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்குதுப்பா, இந்த கசப்பை நான்
ஆண்டவரே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடி உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மட்டுமாக அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. சில கசப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மாறிக்கொண்டு இருக்கிறது. சில கசப்புகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார். சில கசப்புகளை எல்லாம் என்னது சரி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். சில கசப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். சில கசப்புகள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அந்த கசப்புகள் நிமித்தமா சில துரோகங்கள், சில நம்பிக்கை துரோகங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சிலர் பண்ண நம்பிக்கை துரோகங்கள், வேதனைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, அந்த காயத்திலிருந்து நீ முழுமையா வெளியே வரணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த காயத்திலிருந்து நீ குணமாகணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லா கசப்புகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லார் மீதும் உங்களுக்கு யார் யார் மீதெல்லாம் கசப்புகள் உண்டோ அவங்கள மனதார இன்னைக்கு நீங்க மன்னிச்சிருங்க. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு புதிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு புதிய நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்த கிருபைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். அடுத்தபடியா உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். உங்க மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அதனால மாத்திரமல்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்க நாளுக்கு நாள் உங்களுடைய ஜெபம் அதிகமாக வேண்டும். நாளுக்கு நாள் உங்களுடைய வேத வாசிப்பு அதிகமாக வேண்டும். யாரெல்லாம் அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா வேதம் வாசிக்கணும், அதிகமா நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அதிகமா இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து சில கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் யாரெல்லாம் நீங்க விரும்புகிறீங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாள்ல தொட்டு கொண்டு இருக்கிறார். ஐயோ, நான் முதல்ல ஜெபிச்ச மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முதல்ல வேதம் வாசிச்ச மாதிரி என்னால வேதம் வாசிக்க முடியல, இந்த குறையோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி உண்மையா உங்களுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். கிருபையை நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்னு சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டுகிறவர்களுக்கெல்லாம் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. புதிய நன்மைகளை கர்த்தர் செய்வீராக. புதிய கிருபைகளை கர்த்தர் வைப்பீராக. புதிய வீடு நன்மைகளை கொடுப்பீராக. புதிய இடத்தின் நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் காரியங்களையும் கர்த்தர் கொடுப்பீராக. புதிய புதிய நன்மைகளை நாளுக்கு நாள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக பாட்டு படிக்கிறியா? யாரெல்லாம் பாட்டு படிக்கிறீங்க? எல்லாரும் முன்னாடி மேல வாங்க. பாட்டு படிக்கிறவங்கள மேல வாங்க. டென்சி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கார்ட்லெஸ் மைக்கை ரெடி பண்ணி கொடு. சரி, இந்த ஒரு மைக்கை கொடுத்துடலாம். ஓகே, எல்லா கண்களை மூடுவோம். காணிக்கைகள், தசம பாகங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காணிக்கைகள், தசம பாகங்களை கொண்டு வந்திருக்கிற உடைய சமூகத்தில் கொடுக்கிற எல்லார் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைத்து, உடைய கிருபையுள்ள கரத்தை வைத்து, உடைய இரக்கமுள்ள கரத்தை வைத்து, உடைய தயவுள்ள கரத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்திருக்கிற உழைப்பின் வருமானங்களிலிருந்து ஆண்டவரே கொடுக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும். இதற்கேற்ற பிரதிபலனை 1000 மடங்கு கர்த்தர் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது பிள்ளைகள் பாடும் பொழுது நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்து நம்ம அடுத்த பகுதிகளுக்கு சொல்ல போறோம். அந்த கவரை எடுத்து கொடுங்க. கவர் தம்பி, கவர் எடுத்துட்டு போக தேவைப்படுறவங்க கவர் வாங்கி கொள்ளுங்க. தசம பாகங்கள், சந்தாக்கள், சிறப்பு காணிகள் கொடுப்பதற்கு நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பிள்ளைகள் பாடும் பொழுது நம்ம கத்துக்கணும். தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
நல்லா பாடுறாங்க. அதனால் இந்த பிள்ளைகளை சீக்கிரத்தில் கொயராக்கிறணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம் பிள்ளைகளுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு முடிஞ்ச உடனே பெண்கள் கூடுகை குறித்த நேரத்தில் நடைபெறும். ஒரு 5 நிமிடத்தில் சில அறிவிப்புகளை நானும் சொல்கிறேன், சாம்சனும் சொல்கிறான். அதனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்புகளை கருத்தாக கவனித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் சரியாக வெள்ளிக்கிழமை 11:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். உபவாச ஜெபத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபத்தில் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கலந்து கொண்டு ஜெபிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் 18ஆம் தேதியிலிருந்து நம்முடைய ஆலயத்தில் மாலை சரியாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 40 நாள் ஜெபம். பிப்ரவரி 18லேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களிலும் மாலை சரியாக அந்த சிறப்பு அற்புதங்களின் மாலை என்னக்கூடிய அந்த ஜெபம் நடைபெறும். முதல் 7 நாள் நான் சொல்லியிருக்கேன்ல, 7 நாட்களாக பிரித்து அதற்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக பொருத்தனையோடு வாங்க. 40 நாள் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த 40 நாள் முடியும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. அதனால் அந்த ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதனால் சந்தா கொடுக்குறவங்க நீங்கள் அந்த சந்தாக்களை சரியாக கொடுங்க. அது மாதிரி தசம பாகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. சிலர் ரொம்ப நாளாக தசம பாகங்கள் பல வருடங்களாக பல நாட்களாக கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக நான் ஜெபிக்க கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கிறோம். அதனால் கொடுக்காத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி யாரையும் நாங்கள் அற்பமாக பார்க்குறதில்ல. கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கோம். ஐயா, எங்களுக்கு இந்த சூழ்நிலையினால் கொடுக்க முடியல, அதை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து நிலைமைகளை மாற்றுவார். அதனால் எல்லாரும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருங்க. கடந்த வாரம் நல்ல உணவை சமைச்சு கொடுத்த அருமையான அண்ணன் வந்திருக்கிற அவருக்காக ஒரு நிமிஷம் கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா எந்திரிச்சு நில்லுங்க ஒரு நிமிடம். எந்திரிச்சு நில்லுங்கண்ணே ஒரு நிமிஷம். நாங்கள் போடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சோம். ஏன்னா அவர் தான் விடமாட்டு, என்ன நீங்கள் அடுப்பு வச்சுருக்கிறீங்க, பாத்திரம் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிங்களே, சொல்லிட்டு விட்டுருதீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் நல்ல ஒரு சுவையாக மாற்றி கொடுத்தார். டென்சி கொஞ்சம் போல் நைட்டு அந்த பிரியாணி எடுத்து வச்சுருந்தா நானும் அவ்வளோ சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு தானே உண்மையில்? அதனால் ஒவ்வொரு மாதமும் அதை கொடுப்பதற்காக நம்ம அதை முடிவு பண்ணியிருக்கோம். அதை குறித்து சாம்சன் உங்களுக்கு சொல்லுவான். அதனால் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக சில அறிவிப்புகளை சொன்னதுக்கு பிறகு நம்ம நிறைவு செய்யலாம். ஆமென்.